வலி, பெயின். பெயின் வர்றதுக்கும் மனசுதான் காரணமா இருக்கு. என்ன காரணம்னு மனதியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நம்ம உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிறது. நம்முடைய அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் அதோடைய உச்சத்துக்கு போகும்போது அது உடலுக்கு மாறுது. உடலுக்கு மாறினோம்னா தான் நம்ம மனசு பிரச்சனையில இருந்து உடம்ப கவனிக்க ஆரம்பிக்கும். அது வரையிலும் நம்ம வலி இருக்கிற இடத்த நம்ம கவனிக்கிறதே இல்லை. இப்போ ஒரு விரல்ல வலி வந்த உடனே தான் ஆஹா என் விரல் வலிக்குது அப்படிங்கிறதே நம்ம யோசிக்கணும். இப்போ வலி வந்தோடனே வலியை நிறுத்துறதுக்கு தான் நம்ம அதுக்கு மருந்து சாப்பிடுறதோ அதுக்கு ஆய்வு தருவதோ அப்படி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும். ஆனா வலிய நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த வலி எங்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வலி அப்படிங்கிறது உங்களை குணப்படுத்த வரக்கூடிய ஒரு சிக்னல். அது ஒரு எச்சரிக்கை மணி. அது ஒரு அலாரம். ஆனா நம்ம என்ன பண்றோம், அலாரத்தை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணக்கூடாது. அலாரத்தை கவனிக்கணும். இந்த வலி ஏன் வந்தது, அந்த வலிக்கு பின்னாடி இருக்கிற அந்த உணர்ச்சிகள் என்ன அப்படின்னு நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே அந்த உணர்ச்சிகள்ல நீங்க சால்வ் பண்ண இந்த வலி குறைய ஆரம்பிச்சிடும். அதனால அடுத்த வாட்டி உங்களுக்கு வலி வரும்போது இந்த வலிக்கு பின்னாடி என்ன உணர்ச்சி நமக்கு வந்தது அப்படிங்கறத நீங்க கவனிங்க. கவனிச்சு அந்த அந்த உணர்ச்சிகளை நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டாவே வலி தன்னால சரியாது. அதற்காக நம்ம எந்த வைத்தியமும் செஞ்சுக்கவே தேவையில்லை. வலி என்பது ஒரு எச்சரிக்கை மணி. அது உடல் உங்கள் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிக்னல்.